கொல்கத்தாவுல கூகுளினதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. இது வெற்றிகரமாக நடைபெற்று இப்போது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இத பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டது, இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன்ஸ்களுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஹூக்ளி நதியின் கிழக்கு மற்றும் மேற்கு கரை இணைக்கும் வகையில் நீருக்கடியில் மெட்ரோ கட்டுமான பணி நடைபெற்றது. நீருக்கு அடியில் இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் சேவையினால பாத்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துல போக வேண்டிய டிஸ்டன்ஸை வெறும் 5 நிமிடத்துல நம்ம கவர் பண்ணிடலாம். நீருக்கு அடியில எந்த ஒரு சுரங்கப்பாதை அமைக்கிறதுனாலும் 2 மெத்தட் பாப்புலரா யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கனசெவக அமைப்புலான ஒரு டியூப் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பை பாத்தீங்க அப்படின்னா நீருக்கு அடியில போட்டு அதற்கு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு டியூபா கனெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கனெக்ஷன் இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பான முறையில ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. கான்கிரீட்டும் போடுவாங்க. சோ இந்த கான்கிரீட் மேல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு அடுக்குகளை கட்டி வைப்பாங்க. சோ அப்பதான் நீர் உள்ள போகாம இருக்கிறதுக்காக இந்த அமைப்பை யூஸ் படுத்தி தான் சைனால மெட்ரோ ரயில் திட்டங்கள் நீருக்கு அடியில செயல்படுத்தப்பட்டு வருது. அதே நேரத்துல நம்ம இப்ப கொல்கத்தால என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா டனல் போரிங் மிஷின் மூலம், அதாவது சுரங்கப்பாதையை தோண்டுவதற்கு TBM எனப்படும் டனல் போரிங் மிஷின் யூஸ் படுத்துறாங்க. இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா 6.6 மீட்டர் விட்டம் கொண்டதா இருக்கும். இந்த மிஷின் சுரங்கப்பாதையை தோண்டியபடி அதே நேரத்தில் சுரங்கப்பாதைக்கு தேவையான கான்கிரீட் செக்மெண்ட்டும் அமைக்கப்பட்டுட்டே வரும். சோ இந்த வீடியோல காட்டியிருக்க மாதிரி தான் பின்னாடி தோண்ட பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட் சுவர்கள் எழுப்பப்பட்டுட்டே வரும். நம்ம கொல்கத்தாவுல இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாதங்கள் இந்த சுரங்கப்பாதையை தோண்டி முடிச்சிருக்காங்க. சுரங்கப்பாதையின் சுவர்களை வலுப்படுத்துவதற்காக SCL எனப்படும் ஸ்ப்ரேடு கான்கிரீட் லைனிங் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுரங்கப்பாதை தோண்டப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா சுவர்கள்ல ஸ்ப்ரே மூலம் கான்கிரீட் பூசப்படும். இந்த கான்கிரீட் பாத்தீங்க அப்படின்னா நீர் கசிவுகள்ல இருந்து பாதுகாக்க உதவுறதா சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டீவாயில்ட் முறை அப்படி சொல்லுவாங்க. அதாவது டீ வாட்டரிங் மெத்தட். சுரங்கப்பாதை தோண்டும் போது மண்ணில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட டீவாயில்ட் முறை பயன்படுத்தப்படுது. 1600க்கும் மேற்பட்ட துளைகள் மண்ணில் துளைக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த டீவாயில்ட் முறை பாத்தீங்க அப்படின்னா சுரங்கப்பாதை தோண்டும் பணியை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் செய்ய உதவும். அது மட்டும் இல்லாம சுரங்கப்பாதை தோண்டும் பணிகள் பாத்தீங்க அப்படின்னா கணினிமயமாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு மூலம் கண்காணிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்பு சுரங்கப்பாதையில் நிலைத்தன்மை, தண்ணீர் கசிவு, நில அதிர்வு போன்ற தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம சுரங்கப்பாதையில் ஃபயர் சேஃப்டி டெக்னாலஜி, CCTV டெக்னாலஜி, அவசர கால வெளியேற்ற வழிகள் போன்ற நவீன பாதுகாப்பு அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுரங்கப்பாதையினால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தான் நாங்க செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாவின் நீர்மட்டத்திற்கு கீழ் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை இந்தியாவின் பொறியியல் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கதா விஞ்ஞானிகள் கருதுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.